Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். தவா prawn fry. செம்ம டேஸ்டா இருக்கும். prawn வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ prawn எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சைஸ்லயே பண்ணுங்க. அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத மேரினேட் பண்ணிடலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ திக்கா கரைச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே ப்ரானில் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை தொலியோடு இடித்து சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆகணும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 5-6 துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 6 துண்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தோசைக்கல்லில் பண்ணால் தான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாயில் பண்ணுறதை விட இதான் நல்லாயிருக்கும். இது லைட்டாக கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்து வரணும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்ச ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ அந்த வெங்காயம் அப்புறம் இந்த ப்ரான் மசாலா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா தோசை கரண்டியை வச்சு நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. ஏன்னா ப்ரான் குக் ஆகிறதுக்கு 3-5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே குக் ஆகிடும். ப்ரான் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு தோசை பரட்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடியில் உள்ளது நல்லா வேகும். அதுக்கப்புறம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் திருப்பி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நல்லா வேக வேக நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து தொக்கு மாதிரி சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது ஒயிட் ரைஸை இதில் அப்படியே போட்டு நீங்கள் விரவி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.